ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு லிட்ரரி மூமெண்ட் தான். அந்த லிட்ரரி மூமெண்ட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கைல்யாட் அப்படிங்கிற ஒரு லிட்ரரி மூமெண்ட் தான். இது ஒரு ஸ்காட்டிஷ் லிட்ரரி மூமெண்ட் அப்படி சொல்லலாம். எப்போ அந்த ஸ்காட்டிஷ் கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, 1870s டு 1890s தான் இந்த கைல்யாட் அப்படிங்கிற ஒரு லிட்ரரி மூமெண்ட்டு எமர்ஜ் ஆயிருந்திருக்கு. அதுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த லிட்ரரி மூமெண்ட்டோட ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கியங்களில் எழுதப்பட்ட சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான சிம்பிளான லைஃப் ஸ்டைலை விவரிக்கிறது. அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏழ்மை மக்களாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறது, நல்ல கல்ச்சரு நல்ல ட்ரெடிஷனல் வேல்யூஸை எடுத்து காட்டியிருக்கிறது. இது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஹம்பிளான சப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த லிட்ரரி மூமெண்ட்டில். இதுக்கு பேர் தான் கைல்யாடு. இந்த கைல்யாடு அப்படிங்கிற அந்த லிட்ரரி மூமெண்ட் மூலிமா அவங்க ஹேண்டில் பண்ண அந்த ரைட்டர்ஸ், அந்த காலகட்டத்தில் இந்த ரைட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளான சப்ஜெக்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் என்னென்னா ஸ்டோரிஸ், அவங்க எழுதக்கூடிய அந்த கைல்யாடு அப்படிங்கிற இந்த லிட்ரரி மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணவங்கலாம் அவங்க எழுதக்கூடிய அந்த லிட்ரேச்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிஸ்லாம் அவங்க எழுதக்கூடிய ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப சிம்பிளான ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஸ்காட்லாண்ட் கண்ட்ரியை சுற்றி தான் அமைஞ்சிருக்கும் அவங்க எழுதக்கூடிய அந்த சப்ஜெக்ட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கீ பாயிண்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கைல்யாடு அப்படிங்கிற இந்த லிட்ரரி மூமெண்ட் முழுக்க முழுக்க ஸ்காட்லாண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்காட்லாண்ட் லிட்ரரி மூமெண்ட் அந்த கண்ட்ரியில் நடந்த விஷயத்தை பற்றி தான் இங்கே விவரிக்கமாக பேசுகிறாங்க, இந்த கைல்யாடு அப்படிங்கிற லிட்ரரி மூமெண்ட். ஸோ இதுக்கு ஒரு ஆத்தர் இருப்பாங்களே, ரைட்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எழுதக்கூடிய சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டோம். அவங்க இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சப்ஜெக்ட்ஸோட லிட்ரரி ஸ்டைலாக எப்படி இருக்குன்னு பார்த்தா சிம்பிளாக ஹம்பிளாக ஏழ்மை நல்ல கல்ச்சர் ட்ரெடிஷனலை பற்றி காட்டியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அடுத்தது அந்த உதாரணமாக ஒரு 3 ஆத்தர் நேம் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஜேஎம் பெரி, அயன் மேக்லர், எஸ்ஆர் டாக்கெட். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கைல்யாடு மூமெண்ட்டு, இந்த கைல்யாடு அப்படிங்கிற லிட்ரரி மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய 3 ஆத்தர்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி சப்ஜெக்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹம்பிளான கேரக்டராக இருக்கலாம். ஸ்காட்லாண்ட் சுற்றி வெளியில் போக மாட்டாங்க, ஸ்காட்லாண்ட் சுற்றி உள்ளே இருப்பாங்க, ரொம்ப சென்டிமெண்டலாக காமிச்சிருப்பாங்க. இவங்க 3 பேர் ஒர்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் உண்டா? இந்த மூமெண்ட், இந்த லிட்ரரி கைல்யாடு அப்படி மூமெண்ட்டுக்கு ஒரு விமர்சனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு படைப்பும் பொது தளத்துக்கு வந்துட்டால் அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு கிரிட்டிசம் அப்படிங்கிற விஷயம் உண்டு. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக இருக்குது, நாட் ரியலிஸ்டிக். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது இந்த கைல்யாடு அப்படிங்கிற டாபிக், இந்த லிட்ரரி மூமெண்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படின்னா ஐடியலிஸ்டிக்காக தான் இருக்குது, நாட் ரியலிஸ்டிக்கு. ஒரு உண்மைத்தன்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழ்மை அப்படின்னு சொன்னால் அவங்க கஷ்டம் தான் போடுவாங்க, ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த கைல்யாடு மூமெண்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எப்படின்னா புகழ்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது தவறு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனம்லாம் பேக் ஃபயர்லாம் மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரூரல் லைஃப்பை பற்றி தான் மேம்பட்டு எம்பசஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புவர் பீப்புளாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குட் கல்ச்சர், அதாவது லீகசியில் பார்க்க முடியும், நல்ல ட்ரெடிஷன், கிராமத்து வாழ்க்கையாச்சுன்னா குட் ட்ரெடிஷனை பார்க்க முடியும், நல்ல கல்ச்சரை பார்க்க முடியும். இந்த கைல்யாடு அப்படிங்கிற மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுனால சப்ஜெக்ட்ஸ் லிட்ரேச்சர்லாம் பார்க்கும்போது சிம்பிளாகவும் ஏழ்மையை போற்றி பாதுகாக்கிற மாதிரியும் நல்ல கல்ச்சரையும் கொண்டு வர ஒரு சப்ஜெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த கைல்யாடு மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்தப்புறம். ஸோ முழுக்க முழுக்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜிக்கு, அதாவது ஒரு விஷயம் ஒரு கிராமத்தை விட்டு நம்ம டவுனுக்கு வந்துட்டோம்னா நம்மளோட பழைய ஞாபகம்லாம் கிராமத்தை சுற்றியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கைல்யாடு மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும்.